Hello, baby Oppo stars. Good morning, Oppo stars. We'll be starting the bang and fry. Okay. So I hope you're all ready with your eggplants. I'm going to just skin it now. I'll start the stopwatch and see how long this takes. Now this is sponsored by Mr. Jayaraman. என் பேர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றீங்க. நீங்க தான் சார் வாங்கி கொடுத்தீங்க. அது வேற சொல்றீங்க இல்லையா? எனக்கு ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட். ஆமா. ஜெயராமங்கிற பேர் ஒரு தடவை வந்துடும். ஆமா. And just cut the tip off. அது கடைசியாக தான் கட் பண்ணுவீங்களா அந்த இதை? ஆமா. குடுமியா? ஆமா. அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல? குடுமி. ஓகே. டஃப்ட். Cut this into half. I think half of it will fit into the 2-liter magic pot at one shot. கொஞ்சம் அது கெட்டு போயிருக்காது. கெட்டு போல. முத்தி இருக்கு. கெட்டு போல. இங்கிலீஷ்ல என்ன? எல்லாம் இங்கிலீஷ்ல என்ன இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல என்ன தமிழ் என்ன ஹிந்தில என்ன? சாரி. சமையல் ஒழுங்கா கேட்டீங்கன்னா அப்புறம் வெளியில் துரத்திடுவேன். ஓகே. அக்ரி. காய் கொடுத்து போயிட்டே இருங்கன்றவேன். ஓகே. சமையல் பழகிங்க ஒழுங்கா போய் உங்க அக்காவுக்கு சொல்லி கொடுங்க. அக்கா இல்ல சார் தங்கச்சி. தங்கச்சிக்கு சொல்லி கொடுங்க. அதாவது தப்பு தரும வளரிட்டு இருக்காங்களே. Now we'll take half this and we need to put in some salt and spices. The salt will draw out the moisture and let the breading stick to it. So that's a bit of salt, a bit of chili powder, a bit of garam masala, and slowly massage it in. The loading is likely to take us around 5 minutes. Cooking should take us another 7 to 8 minutes. So now juices will be released from the eggplant. When you add the starch coating to it, it will stick on to this. The idea is to use minimal starch and maximal vegetables to convert this into as healthy a snack as possible. Now you can let it sit for around 10 minutes. We don't have the time now, so I'm going to start loading it right away. Once you let it sit for 10 minutes, it will stick better. Okay, so I'll just take this in, take each eggplant cube. This is the oil which has been reused for the 7th or 8th time. I'm going to take 1 cup of oil, just filter out the sediments. Color has slightly changed now. Color dark ஆயிடுது இல்லையா? எட்டாவது ஒன்பதாவது ரூபா போட்டது. First it was white, but yesterday night you cooked something because of that. இதேதான். அதுல தான் because of the masala. The color changes because of that masala color. Now ensure that each and every cube is completely coated with rava. You can use corn flour, you can use besan, you can use any starchy shell. You can use an egg wash if you like, corn flour slurry. This is the simplest and the most basic. Today you are teaching very calmly. ஏன்னா நீங்க பக்கத்துல நின்று உளரலையே. இல்ல நான் என்ன பைத்தியமா நான் உளறதுக்கு. அதுக்கு சார் அது எல்லாம் சந்தேகமா சார் உங்களுக்கு? எது? பைத்தியமா அப்பப்ப கேட்டு விடுறது சார். சும்மா பம்பு எடுக்கிறது. எல்லாரும் எத்தனை பேரை காலை ஏடரை விடுறீங்க. எத்தனை வருஷமா பணக்காரன் ஏழை வித்தியாசம் பார்க்காதீங்க. அவன் உங்ககிட்ட வந்து மண்டிட்டு அழணும். இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ற மாதிரி. அந்த இவன் மொத்தம் தானே சந்தீபா இந்த தீபக் எவ்வளவு முன்னுக்கு வந்துட்டான் தெரியுமா? அப்படியா? பயங்கர முன்னுக்கு வந்துட்டான். அவனை வந்து போய் சூசைட் பண்ணிக்க குறைய அவனை கிண்டல பண்ணி அவன் ஒரு ஆளை சிங்கிள் அவுட் பண்ணி உங்களை மரியாதை கொடுக்கல, உங்களுக்கு வணக்கம் போடலங்கிறதுக்காக. கண்டிப்பா அவன் தான் என்கிட்ட தனியா சொன்னான். உங்களுக்கு நல்லபடியா சொன்னான். நல்லவன். இப்போ நான் அவனை மீட் பண்றேன். எவ்ரி மந்த் மீட் பண்றேன். He has grown up like anything in all respects. எனக்கு தேங்க்ஸ் சொல்றானா இல்லையா? அது நான் கேட்டு சொல்றேன்.
சரி நீங்க முதல்ல போய் உங்க தங்கையை வந்து என்ன பெரிய ஆள் ஒத்துக்க வைங்க. அங்கேயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அதில் என்ன ஒத்துக்க வைக்கிறது இதை. I think with Jayaraman's oral we'll pass the 5-minute mark. அதெல்லாம் பண்ணுங்க. அந்த தீபக் பாருங்க, he has become successful in all this thing. அப்படியா? போய் பாருங்க நேர்ல. எப்போ மீட் பண்ணீங்க? அவனை ரொம்ப நாள் ஆச்சு. அவன் உங்கள்கிட்ட வந்து பேசுவான், உங்களை பார்ப்பான், உங்கள்கிட்ட ஹம்பிளா பேசுவான், அப்படியா? பொலைட்டா பேசுவான், எல்லாம். யார் இந்த குண்டு தீபக்கா? குண்டு தீபக்கே கிடையாதுப்பா. போய் பாருங்க, நீங்க வந்து தலையை தொங்க போட்டுருவீங்க அவனை பார்த்தீங்கன்னா. ஓகே, I think that's all can fit in a single layer, and we might need to add a bit more oil to just cover this completely. I'm going to add maybe 1/4 cup more oil. So we have added ஒரு around குளிக்க ரெண்டி ஆயில போடுங்க. To completely cover this, we'll get almost all this oil back, so you needn't worry about the excess oil added. Close, cook on high for 7 minutes. That's it. Meanwhile, you can get the second batch ready. இதை நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. என்ன கண்டிப்பா இதுக்கு முழுக்க நானே தின்ட்டேன் சார். சார் நீங்க வர வர வந்து நீங்க பண்ண சமையலை வந்து நீங்களே சாப்பிட்டுட்டு கொரோனா வந்ததுனால வந்தது. சரி, இந்த நான் அனுப்புகிறேன் டெய்லி ஒரு கொரோனா மெசேஜ் அனுப்புகிறேன். டெய்லி ஒன்று தத்துவம், கொரோனா தத்துவம். அதில் உங்கள் ஆளுங்கெல்லாம் சொல்கிறீங்களா? அதை சொல்கிறேன் சார். கொரோனா தத்துவம் நீங்கள் 4 நாள் உலராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் நான். இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள், இங்கே வாங்க. கொரோனா தத்துவத்தை அது உங்களுக்கே பிடிக்காது. இப்போ என்ன பண்ணி நான் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணும் அது? என்ன எல்லா ஸ்டெப்பையும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஸ்டெப்பு? பெரிய ஸ்டெப்பு. அதை கட் பண்ணீங்க, குடுமையை கடைசியாக கட் பண்ணீங்க, 2ஆக கட் பண்ணீங்க, அந்த ஸ்லைஸ் எல்லாம் கரெக்ட் சைஸாக பண்ணீங்க. இன்னும் கூட அழகான சைஸ்லாம் கூட பண்ணலாம். இப்போ பண்ணுறேன் இன்னும் அழகா. அப்புறம் அப்புறம் அந்த உப்பு மசாலா அந்த இது எதுக்கு போட்டோம்? உப்பை எது அந்த இதில் போட்டீங்க? எதுக்கு உப்பு எதுக்கு போடுறோம்? உப்பு எதுக்காக போடணும்னா அந்த பிடிச்சிக்கிறதுக்காக. நீங்கள் அந்த ரவை இருக்கு பாருங்க, இந்த இந்த மொனக்கடலை வாங்கின அந்த ரவை வந்து கரெக்டாக அதை ஒட்டுறதுக்காக. ஏன் உப்பு போடாட்டி ஒட்டாதா? மசாலா போட்டால் ஆமாம் அந்த இதெல்லாம் அந்த ட்ரை ஆகிடும், அந்த வெட்னஸ்லாம் ட்ரை ஆகிடும். இல்லை குழன்னு போயிட்டு இங்கே எங்கேயும் ஒட்டின்னு இருக்கும். சரி, உப்பு போடுறதுனால என்ன ஆகுது? உப்பு போடுறதுனால அந்த என்னது எவாபரேட் ஆகிடுறத என்ன சொல்றீங்க? ஆஸ்மோசிஸ் சொல்லுங்க. ஆஸ்மாசிஸ் ஹிந்தியில் என்ன? ஹிந்தியில விடுங்க. அந்த பிசிக்ஸ்ல ஆஸ்மாசிஸ் ஹிந்தியில் என்ன? பிசிக்ஸ் பிரின்சிபல். ஆஸ்மாசிஸ் தெலுங்குல என்ன? இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கேட்டு சொல்லுங்க. ஆஸ்மாசிஸ் மலையாளத்துல என்ன? ஆஸ்மாசிஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட சொல்லுங்க முதல்ல. சரி, show you how to do this. இங்க வாங்க, நீட்டா நீங்க வெட்டுங்க. இங்க வாங்க, நீங்க நீட்டா. அதெல்லாம் நான் என்ன நடுவுல கூப்பிடுறேன். எனக்கு முதலே வர தெரியாதா? ஃபர்ஸ்ட் டே நான் ஏன் வரல? So cut this into bite-sized bits. என்ன சைஸ்? பைட் சைஸ். கரெக்டா? எல்லாம் அந்த கியூப்ஸ் மாதிரி வரணும். ஆமா, இந்த ஐஸ் கியூப்ஸ் மாதிரி எல்லா கியூப். கரெக்ட். அதுல முனையில் இருக்க ரெண்டு வேற ஷேப் வரும். ஆமா, அது பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. And then we'll mix in salt. ஆஸ்மாசிஸ் என்ன பண்ணுது ஆக்சுவலா? அந்த உள்ள இருக்கிற மாய்ஸ்சரை வெளியில இழுக்குது. We'll mix in salt. That is the purpose we are adding salt to this. We'll add slightly more salt than what is required. மசாலா அந்த வேலையை பண்றது இல்ல. மசாலா பண்ணாது. அந்த மசாலால கொஞ்சம் உப்பு போட்டுருப்பான்ல, அது தயார் மசாலால உப்பு ரொம்ப கம்மியா போட்டுருமா சார்? பத்தாது. Some chili powder, some garam masala. Okay. Just massage the whole thing. காய்கறியை மசாஜ் பண்றது நீங்க ஒருத்தர் தான். So that the salt draws the moisture out. அத மெசேஜும் பண்றீங்க. And allows the starch coating to stick on to this. In case you want to avoid that, you need to use egg wash or corn flour slurry. So it's pretty simple. One eggplant can give you around 3 batches or more. If you want to cook a large quantity, use a 3 liter. இங்க பாருங்க, இப்போ வந்து எவ்வளோ மாய்ஸ்சர் எடுத்து பார்த்தீங்களா? தொட்டு பாருங்க, உள்ள வெட்டா இருக்கு பாருங்க.
இப்போ ரவையை போட்டால் ரவை ஒட்டிக்கும். Instead of mixing this with rava, you can also add rava to this. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது அந்த இது. And mix up everything. ஒண்ணா பண்ணல பாருங்க. இது ஷார்ட் கட். எல்லாம் கத்துக்கணும். லாங் கட்டையும் கத்துக்கணும், ஷார்ட் கட்டையும். ஆமா. க்ரூ கட் ஓவரா பேசினா ஆளை கட் பண்றதையும் கத்துக்கணும். சார் நீங்க அடிக்கடி டெய்லி அந்த சொல்லிட்டு இருக்கீங்க. க்ரூ கட்னா என்னது? CREWCUT க்ரூ கட். மிலிட்டரி கட். மிலிட்டரி கட். ஆனா இவன் க்ரூ கட் விட்டுமா அந்த பார்பர்ட்ட போய். அத போய் மீனிங் டிக்ஷனரியில போய் என்ன அது க்ரூ கட்னு பார்க்கவே மாட்டான். அப்படியே வாழ்நாள கழிச்சிடுவோம். சரி, இன்னைக்கு செஸ்ல ஜெயிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா ஜெயிக்கிறேன். உங்களை ஓட விரட்டுறேன். அப்படியே நீங்க ஆடின்னு இருக்கும்போதே வேர்த்துரும் உங்களுக்கு. அடுத்த மூவ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்பீங்க. யார்கிட்டயுமே ஹெல்ப்பும் கேட்க முடியாது. நீங்க இன்னைக்கு டேட்ல நீங்க யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? முடிச்சோன்னா வேலை ஆரம்பிப்போம். இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருந்தேன். இது மட்டும் எல்லாம் அதில் வரும்னு வைங்க. அது வேறு விஷயம். நடுவில் வச்சுட்டு கலராக இருக்கு. Now Jayaraman is going to validate this. After this is done, I expect to get almost all the oil back and a very crunchy shell and a buttery interior. I made a batch of this yesterday and couldn't resist gobbling up the whole lot. அதனால தான் இன்னைக்கு கரெக்டாக வேறு பிரச்சனை இல்லை. இது நிறைய பேர் சமைக்க தெரியாது. இந்த கத்திரிக்காய் பேர் என்ன? பெங்களூர் கத்திரிக்காய்மா, பெங்களூர் அடைக்கமா? இது இங்கிலீஷ்ல என்ன பேர்? இந்த பெரிய கத்திரிக்காய் எக் பிளான்ட். எக் கத்திரிக்காய் பெருசு. பெரிய கத்திரிக்காய் பிக் எக் பிளான்ட் கிடையாது. எலிஃபென்ட்ல தான் சார் இந்த ஸ்மால் எலிஃபென்ட், பிக் எலிஃபென்ட் இருக்கு. எக் பிளான்ட்ல கிடையாது. அவன் பெரிய மூலக்காரங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இஸ் a big brainy person. இங்கே கருத்தில் உங்களுக்கு லாங்குவேஜ் கிளாஸஸ் சார் எடுக்கிற சமையலை பழகிக்கிங்கன்னா நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நீட்டாக தொடச்சி வச்சுருக்கேன். ஆமாம், மறுபடியும் வைங்க. இன்னொரு ஃபோட்டோ எடுத்துறேன். நீட்டாக இருக்கு. வச்சுருங்க. கோச்சுக்காங்க. அப்படியே வைங்க. கோச்சுக்காங்க. அப்படியே வைங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த இதை க்ளோஸ்அப்பில் தான் எடுக்கிறேன்னு வைங்க. So we got 1 minute to go. அது என்ன கருத்து தெரியவே இல்லை. You will hear the crackling inside, which shows you almost all the water has been evaporated out. வாங்க, பளபளன்னு வெடிக்கிறது கேக்குதா பாருங்க. நேற்றுக்கே கேட்டது. நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன் சார், உள்ள ஏதோ கலாட்டா நடக்குது அப்படி சொன்னேன்னா இல்லையா? வந்து எஸ், தலக் பிளக் தலக் பிளக் தலக் பிளக் தலக் பிளக் தலக் பிளக் தலக் பிளக். So that's done. You can let it go for 1 more minute. I'm not doing it. 7 minutes are up. I'll release the pressure. வாசனை அடிக்குது. அந்த கத்திரிக்காய் பேர் நான் சொல்றேன். இந்த பெரிய கத்திரிக்காய் தனி பேர் உண்டு மார்க்கெட்ல. நாளைக்கு கேட்டு வந்து சொல்லுங்க. இன்னைக்கே சொல்றேன். அங்கே நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். ஃபோன் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆபர்ஜீனா யாரோ போட்டிருக்காங்க, உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆபர்ஜீனா பெரிய கத்திரிக்காய்க்கு பேர். அதெல்லாம் கிடையாதா? சார் மார்க்கெட் பேர் தான் சார் கணக்கு. And you're opening it, open it like this. Look at those beauties. எப்படி சார் இருக்கு? And let's see how much oil has been used up. That is 1 cup. கொரோனா முடியிற வரைக்கும் இந்த ஆயில வச்சுங்க சார். The oil is slightly colored. It will get clearer once the spices settle to the bottom. இது பேர் என்ன இந்த இதுக்கு? அதேதான். அது என்னது? டப்பாவா? டிப்பாவா? And that is another 1/4 cup. கபாப். சார், போட்ட ஆயில் எல்லாம் வந்துடுதா இல்லையா? வந்துச்சு. இதுவும் கபாப் தானா? கத்திரிக்காய் கபாப். இதுக்கு தான் நல்ல பேர் நீங்களே வைங்க. பேகன் பாஜா. சொல்லுங்க. பேகன் பாஜா. அதான் ஒரிஜினல் பேரா? உலக பேரா? ஆமா.
are able to hear the crackle. வாங்க ஆமா எடுங்க ஒன்று எடுங்க எடுத்து நீங்கள் கடிக்கிறது வந்து கறக்கு நீங்கள் கேட்கணும் இங்கே வாங்க அது பக்கத்தில் கேட்கலாம் சார் எனக்கு எடுங்க அதாவது அது பயங்கர சூடா இருக்கும் போல இருக்கேன் எடுங்க சார் குடிங்க அப்படியே இல்ல சுவாமி பயங்கர சூடா இருக்கு சாமியாவது பூமியாவது எடுங்க சாமி தான் என்ன வேற என்ன எவ்வளவு சூடா இருக்கு சும்மா போகுது அதுக்கு அது சவுண்டே பண்ணிடலாம் கடிக்காக்கி இங்கிலீஷ் சினிமால பண்ற மாதிரி இல்ல ஜனங்க சினிமால பாக்குறாங்க. It's very crunchy and absolutely buttery smooth inside. Let's see the oil which has been used up. That is all the oil. இங்க பாருங்க ஒன்னே கால் கப் எடுத்தோமா ஆமா hardly a couple of teaspoons of oil has been used up. Incredibly crunchy and absolutely buttery soft inside. You try this once, I think this will become a regular in your kitchen. It's unbelievable how the eggplant cooks into such a buttery texture. இப்போ சாப்பிடுங்க. இது ஷேப் இல்ல வெண்ணெய் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறேன். வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்டுருக்கேன். எங்க சாப்பிட்டுருக்கீங்க? ஏன் சார் இப்படி பெருமை பேத்திக்கிறீங்க? ஹலோ கேட்கறதுக்கு பதில் வாழ்க்கையில இங்க வாழ்க்கையில சாப்பிட்டு Thanks a lot guys. Please try this out and post your validations.